இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்த அதே டைரக்டர் சிதம்பரம் இப்ப பாலன் த பாய் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து போக போக நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி முடிஞ்சு. ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் இதுன்னு சொல்லி ஒரு பையன் அம்மா அதை வச்சு நல்லா சூப்பராக எடுத்திருந்தாங்க. இந்த மியூசிக் இது நடுநடுவில் மியூசிக் இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லா இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அதே இது டேரக்டர் அதே மாதிரி நீங்கள் சஸ்பென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல. மற்றபடி ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் எதுக்கு எதிர்பார்த்து வந்தோமோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கதையில் அம்மா பையன் பாஸ்டோட கிரைம் மிக்ஸ் பண்ணி எப்படி ஏதாச்சும் ஒன்று பாஸ்ட்ல நடந்தது எவ்வளோ தூரம் துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி அதை நல்லா காட்டியிருக்காங்க. இது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பிக்சர்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. பார்க்குறதுக்கு மற்ற படங்கள் பார்த்துட்டு இதோட வந்தப்போ அந்த பிக்சர்ஸ் அவ்வளோ கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. எப்படி சவுண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். அதான் டைமிங்கும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கு. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அடல்ட் உங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணி புரியறதுக்கு நல்லா இருக்கும். கிட்ஸ் இவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோ பண்ணி புரியாது. கதை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு பாட்டோ 2 பாட்டு தவிர மிச்சம் எல்லாமே தமிழ்ல வந்துருச்சு. ஸோ அதனால தமிழ் மலையாளம் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வரல. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுத்தீங்க? 10க்குங்களா? ஒரு 8 கொடுக்கணும். 8 பண்ணி. தேங்க்யூ. நானும் ஒரு குழப்பத்துல தான் படம் பார்க்க வந்தேன். இது நம்ம விஜய் ஆண்டனி படம் இதெல்லாம் அதோட குழப்பத்துல தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கு ஒர்த்தா இருந்துச்சு, கொடுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, நன்றி. தேங்க்யூ.